السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ليلة القدر خير من ألف شهر. وقال نبينا صلى الله عليه وسلم: لله فيه ليلة خير من ألف شهر، من حرم خيرها فقد حرم، أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என் உரையை தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் சிறப்பான இந்த தருணத்திலே அல்லாஹுவின் இல்லத்தில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களை நாம் அண்மையில் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது 100% உண்மையானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நோன்பு கடமை எத்தனை நாள் என்று குறிப்பிடும் போது ஐயாமம் மஅதூதாத் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். விரல் விட்டு எண்ணப்படும் சில நாட்கள், 30 நாள் நல்லா சொல்லலை, 29 நாள் நல்லா சொல்லலை, விரல் விட்டு எண்ணப்படும் சில நாட்கள் என்று தான் சொன்னான். அதனால் சில நாட்கள் என்று எப்படி அல்லாஹ் குறிப்பிட்டானோ அதுபோல இந்த ரமலான் மாதம் என்பது அது வருவதும் தெரிவதில்லை, போவதும் தெரிவதில்லை. ஏதோ நேத்தா நம்ம வச்ச மாதிரி தெரியுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 18வது நாளில் உட்கார்ந்துருக்கிறோம். கண் மூடி திறப்பதற்குள் இந்த 10 நாளும் கழிந்து போய்விடும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வீரியம் எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை, அதனுடைய இறுதி 10 நாட்களை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள் வரும்போது அதற்கு முன்பு அவர்கள் எடுத்துக்கொள்ளாத சிரத்தைகளை, அதற்கு முன்பு வணக்க வழிபாடுகளில் அவர்கள் காட்டாத ஆர்வத்தை அந்த 10 நாட்களில் கூடுதலாக காட்டுவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தின் எல்லா நாட்களிலும் இரவு தொழுகை தொழுவார்கள், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுவார்கள். ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள் வரும்போது அந்த இறுதி 10 நாட்களில் அவர்கள் காட்டக்கூடிய ஆர்வமும் அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரயத்தனங்களும் மற்ற காலங்களில் உள்ளதை விட வேறுபட்டிருக்கும், வித்தியாசப்பட்டிருக்கும் என்பதை நேரடியாக பார்த்த சஹாபாக்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்களில் முழுமையாக இரவில் விழித்திருந்து வழிபடுவார்கள். தம்முடைய குடும்பத்தாரை விழிக்கச் செய்வார்கள். வஷத்த மேசரஹு, தங்களுடைய வேட்டியை எடுத்து கட்டிக்கொள்வார்கள். இந்த வேட்டியை எடுத்து கட்டிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கச்சை கட்டிக்கொண்டு அமல் செய்வார்கள் என்று பொருள். அதாவது அதில் அதிகமான ஆர்வம் காட்டுவார்கள். அல்லது அவர்கள் மனைவியருடன் சேர்ந்து உறங்குவதை தவிர்த்துவிட்டு முழுமையாக பள்ளிவாசலில் வந்து ஏத்திகாஃபில் இருந்து விடுவார்கள். மொத்தத்தில் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த 10 நாட்கள் அமல் செய்வதிலே கழிப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
ஏன் இந்த 10 நாளையில் அவர்கள் இவ்வளவு அதிகமான மெனக்கடல், ஏன் இத்தனை பிரயத்தனங்கள் அதற்கு என்றால் ஒரே ஒரு காரணம்தான் அதற்கு. என்ன காரணம்? அந்த 10 நாட்களில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மரியாதைக்குரிய மகத்துவமிக்க இரவு அது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இரவை அடைந்து கொள்வதுதான் அந்த 10 நாட்களுடைய பிரயத்தனங்களின் அடிப்படை நோக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருப்பார்கள். இந்த சமூகத்திற்கு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு எந்த பின்னணியில் கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடத்திலே ஒரு இஸ்ரவேல சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதரை பற்றி எடுத்து சொன்னார்கள். அவர் ரொம்ப விந்தையான மனிதர். அவர் அல்லாஹ் அவருக்கு நீடித்த ஆயுளை கொடுத்திருந்தான். எனவே அவர் அல்லாஹுவின் பாதையில் ஆயுதம் ஏந்தி பகலெல்லாம் ஜிஹாது செய்வார், அறப்போரில் அவர் ஈடுபடுவார். கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் அவ்வாறு அவர் ஈடுபட்டிருக்கிறார். இரவில் முடிந்த அளவு நின்று வணங்குவார் என்று அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்த அந்த மனிதரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். இதை கேட்ட சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிவது என்று சொன்னால், ஆயுதம் ஏந்தி போராளிகளாக நிற்பது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! நமக்கெல்லாம் அந்த கொடுப்பனை கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் தங்களுடைய முகக்குறிப்புகளை வெளிப்படுத்தினார்கள். இந்த முகக்குறிப்பை இறைவன் உணர்ந்து அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கி அருளினான் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த குர்ஆனை மகத்துவமிக்க லைலத்துல் கத்ர் இரவில் தான் அருளினோம். நபியே, உமக்கு தெரியுமா மகத்துவமிக்க அந்த இரவு எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அப்பொழுதுதான் அருளினான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இந்த பின்னணியில் தான் இந்த சமூகத்திற்கு லைலத்துல் கத்ர் என்பது கிடைத்தது. உண்மையிலேயே முற்கால சமூக மக்களை விட நாம் ஆயுளில் குறைந்தவர்கள் தான். அவர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக 900 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள், 200 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், 300 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஆயுதம் ஏந்தி போராளிகளாக நின்றிருக்கிறார்கள். அதோடு நாம் இணைத்து பார்க்கும்போது நம்முடைய ஆயுள் என்பது ஆக குறைந்த அளவுதான். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் தான் நம்முடைய ஆயுள் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பலம், உடல் பலம் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்களை விட நாம் மிகவும் குறைந்தவர்கள் தான். இருப்பினும் இந்த குறைக்காக நாம் வருந்த வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் குறைந்த அவகாசத்தில் நன்மைகளை செய்து பெரும் பெரும் நன்மைகளை அடைவதற்கும் ஏராளமான நன்மைகளை அடைவதற்கும் அல்லாஹ் மற்ற சமூகத்தை விட இந்த சமூகத்தில் தான் வழிகாட்டியிருக்கிறான். குறைந்த காலத்தில் அமல் செய்தால் போதுமானது. நிறைய நன்மைகளை பெறுவதற்கான நல்ல பருவகாலங்களை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு நிறைய கொடுத்து வழிகாட்டியிருக்கிறான். அந்த வகையில்தான் மகத்துவமிக்க அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட அந்த இரவின் நன்மையை ஒருவர் இழந்தால், மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம், அவர் அனைத்து நன்மையும் இழந்து விட்டவர் என்று சொன்னார்கள். ஏன்னா அந்த அளவுக்குள்ள நன்மைகள் அந்த இரவுக்கு உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறுதிபட தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்துல நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆன் விரிவுரை அறிஞர் முஜாஹித் பின் ஜபர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படின்னா கணக்கு என்ன வருது? கிட்டத்தட்ட 83 ஆண்டுகளை விட சிறந்தது. ஒருவர் அந்த இரவில் நின்று வணங்கினால், அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால், திருக்குர்ஆன் ஓதினால், நன்மைகளை சம்பாதித்தால், கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் நன்மை செய்தால் என்ன வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமோ அதை அவர் அந்த இரவிலேயே பெற்றுவிட முடியும் என்கின்ற பொருள் அங்கே வருகிறது. இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள்,
1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த 1000 மாதங்களில் வேறு எந்த லைலத்துல் கத்ரும் வராது என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 83 வருஷம் வருது கணக்கு. அந்த 83 வருஷத்தில் லைலத்துல் கத்ரே வரல. அப்படியான ஒரு 83 ஆண்டு காலம் நின்று நாம் வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படியா? இந்த வருஷம் ஒரு லைலத்துல் கத்ர் வருது, அடுத்த வருஷம் ஒரு லைலத்துல் கத்ர் வருது, அதுக்கடுத்த வருஷம் ஒரு லைலத்துல் கத்ர் வருது. சராசரியாக ஒரு மனிதர் தன்னுடைய ஆயுளில் ஒரு 60 லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டால், அல்லாஹு அக்பர், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 5000 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மைகள் அவர் பெறுகிறார். கூட்டி பார்த்துக்க. நீங்க சராசரியாக 60 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளுங்கள். சராசரியாக 50 ஆண்டுகள் ஒருவர் லைலத்துல் கத்ரை அடைந்து அதை சரியாக அவர் பயன்படுத்தி கொண்டால், அந்த இரவில் நன்மைகளை அவர் பெறுகிற பாக்கியத்தை பெற்றுவிட்டால், கிட்டத்தட்ட 4000 சொச்ச வருடங்கள் நன்மைகளை சேர்த்த மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறான். அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு சிறப்பை நமக்கு தருகிறான். ஒவ்வொரு ஆண்டும் இந்த லைலத்துல் கத்ர் என்பது திரும்ப திரும்ப வருகிறது. அப்போ இதோடு சேர்த்து நாம் இதை இணைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். நமக்கு ஆயுள் குறைவுதான், 60 to 70க்குள்ள போய் சேர்ந்துடுறோம் தான். நமக்கு உடல் வலிமையும் குறைவுதான். ஆனால் அந்த குறையை இட்டு நிரப்பக்கூடிய, அந்த குறைக்கு மருந்தாக திகழக்கூடிய நல்ல பருவகாலங்களை அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ரை போன்று சில நல்ல பருவகாலங்களை எல்லாம் நமக்கு வழங்குகிறார். அந்த வகையில் நம்முடைய குறைகள் ஈடு செய்யப்படுகின்றன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ர் என்பது நன்மைகள் செய்பவர்களுக்கு மட்டும் கிடையாது, தொழுபவர்களுக்கு மட்டும் கிடையாது. தொழுகை இல்லாமலும் சில பேர் இருப்பார்கள். உதாரணமாக, அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள், அல்லது பெண்களாக இருந்தால் தொழுகை அற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த நாளுடைய இந்த இரவினுடைய மகத்துவமும் சிறப்பும் கிடைக்கும். அவர்களால் முடிந்த அளவுக்குள்ள நன்மைகளை அவர்கள் செய்தால் போதுமானது. அவர்களால் தொழ முடியாது, ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூற முடியும். அவர்களால் குர்ஆன் ஓத முடியாது, ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து மற்ற நல்ல காரியங்களை செய்ய முடியும். அப்படி அவர்கள் செய்வார்களானால், வெறும் தொழக்கூடியவர்களுக்கு மட்டும் அந்த சிறப்பு என்று இறைவன் சொல்லவில்லை. யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை அந்த இரவில் அவர்கள் செய்வார்களேயானால் அவர்கள் அனைவருக்கும் இந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறணும். அந்த இரவு மகத்துவமானது என்று சொன்னால், அந்த இரவை தொடர்ந்து வரக்கூடிய பகலுக்கும் இந்த நன்மை உண்டு. அந்த பகலிலேயும் நன்மைகளுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுக்கிறான். அதனால ராத்திரில நின்று பகல்ல போய் கவுந்தடிச்சு படுத்துடக்கூடாது. அந்த பகலுக்கும் அந்த பகலுடைய நன்மைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பலத்த மரியாதை இருக்கிறது என்பதையும் அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு பிறகு வரக்கூடிய இந்த பகல் இருக்கிறதே, அந்த பகலிலேயும் மிகுந்த ஈடுபாட்டுடன் மிகுந்த பிரயத்தனங்களுடன் நல்லவர்கள் செய்வதில் நான் அதிகமான ஆர்வம் காட்டுகிறேன், அதை நான் விரும்பத்தக்கதாக கருதுகிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு பகுதி, ஒரு காலகட்டத்தை தான் இன்னும் ஓரிரு தினங்களில் நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமலை நாம் இப்போது கவனத்தில் கொள்ள வேண்டும். இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் தங்கியிருந்து அல்லாஹுவின் அணுக்கத்தையும் அல்லாஹுவின் நெருக்கத்தையும் பெறுவதற்கான ஒரு நல்ல வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த இஅ்திகாஃபினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவது பிரதானமான நோக்கம் என்பது லைலத்துல் கத்ரை தேடுவதுதான். கண்டிப்பாக அந்த 10 நாட்களுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் அந்த இரவு இருக்கிறது. எனவே அந்த 10 நாட்களும் ஒருவர் பள்ளிவாசலில் வந்து தங்களுடைய உலக ஈடுபாடுகளை குறைத்துக் கொண்டு இறைவனுடனான நெருக்கத்தில் அதிகமாக இருந்து உலக விவகாரங்களிலிருந்து தூய்மையாகி ஒரு அப்பழுக்கற்ற நிலையில் தூய்மையான இதயத்தோடு இருக்கின்ற வாய்ப்பை பெற்றுவிட்டால், அந்த நேரத்தில் லைலத்துல் கத்ரும் சேர்ந்து கிடைக்கிற போது வாழ்க்கையில் கிடைப்பதற்கரிய ஒரு பெரிய
பேற்றை பெற்ற ஒரு வாய்ப்பை நாம் அடைகிறோம். அதுதான் இந்த ஏத்திகாஃபினுடைய அடிப்படை நோக்கம், லைலத்துல் கத்ரை அடைவது. அது மட்டுமல்ல, மக்களுடைய தொடர்பை விட்டுவிட்டு அல்லாஹுவோடு நெருக்கமாக, முடிந்த அளவு நெருக்கமாக இருந்து அல்லாஹுவினுடைய நேசத்தை பெறுவது. அதே மாதிரி முழுக்க முழுக்க இபாதத்துக்காகவே நம்முடைய நேரத்தை ஒதுக்கி விடுவது, அல்லாஹுவை முன்னோக்கி சென்று நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குவது. அதே போல நம்முடைய நோன்புகளை மோசமான காரியங்களிலிருந்து பாதுகாத்து அதனுடைய தூய்மையை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஏத்திகாஃப் என்கின்ற அமல் நமக்கு பயன்படுகிறது. உலக ஈடுபாடுகளை முடிந்த அளவு குறைத்து கொண்டு உலக விவகாரங்களில் பற்றற்ற மனநிலையை பெறுவது, அதுவும் இந்த ஏத்திகாஃபினுடைய மிக முக்கியமான ஒரு மனநிலையாக, நோக்கமாக நாம் பார்க்கிறோம். ஒரு கவிஞர் ஏத்திகாஃப் இருப்பதனால் ஒரு மூமின் கிடைக்கப் பெறுகின்ற நன்மையை பற்றி இப்படி சொல்கிறார். கஹூத்தில் மியா ஃபீ மஸ்ஜிதில்லாஹி மூமினுன் வ கத்தைரி ஃபில் அக்ஃபாசி ஃபீஹி முனாஃபிகுன். ஒரு பள்ளிவாசல்ல ஒரு முனாஃபிக் இருந்தால் என்ன மனநிலையில் இருப்பான்? ஒரு மூமின் பள்ளிவாசலில் இருந்தால் அவர் எந்த மனநிலையில் இருப்பார்? அந்த கவிதையில் சொல்கிறார், ஒரு மூமின் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றால் அவர் எந்த மனநிலையில் இருப்பார் தெரியுமா? கஹூத்தில் மியா, தண்ணீரில் நீந்துகிற மீனை போல் இருப்பார். மீனுக்கு தண்ணீரில் இருந்தால் தான் பாதுகாப்பு, தண்ணீரில் இருந்தால் தான் உயிர் துடிப்பு, தண்ணீரில் இருந்தால் தான் அதற்கு நலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்து விட்டால் அதனுடைய கதி முடிஞ்சு போச்சு. எனவே பள்ளிவாசலில் இருக்கும்போது ஒரு மூமின் உயிர் துடிப்போடு இருப்பார், மனத்துடிப்போடு இருப்பார், தூய்மையாக இருப்பார், நலத்தோடு இருப்பார். அதே நேரத்தில் வக்கத்தைரி ஃபில் அக்ஃபாசி ஃபீஹி முனாஃபிகுன், அதே பள்ளிவாசலில் ஒரு நயவஞ்சகர் வந்து அமர்ந்தால் எந்த மனநிலைமையில் இருப்பார் என்றால், கூண்டுக்குள் அடைபட்ட ஒரு பறவையை போல் இருப்பார். எப்படா கதவை திறந்து விடுவாங்க, வேகமாக வெளியே ஓடலாம், அப்படிங்கிற மனநிலைமையில் ஒரு முனாஃபிக் இருப்பார் என்று சொன்னார்கள். அருமையான தோழர்களே, அப்படியான ஒரு நல்ல மாசு மறுவில்லாத ஒரு இடத்தில் உள தூய்மையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கையளிப்பதுதான் இந்த ஏத்திகாஃபினுடைய அடிப்படை நோக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமையான தோழர்களே, அந்த வகையில் ஏத்திகாஃப் இருக்கின்ற எண்ணத்தில் நம்மில் பல பேர் இருக்கலாம். எனவே அந்த ஏத்திகாஃப் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சில வழிமுறைகளை, சில வழிகாட்டல்களை உங்களுக்கு நான் இந்த இடத்தை சொல்வதை என்னுடைய பொறுப்பாக கருதுகிறேன். முதலாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏத்திகாஃபினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். என்ன அப்படின்னா, முடிந்தவரை மக்களுடைய தொடர்பை விட்டுவிட்டு, உலக காரியங்களின் தொடர்பை விட்டுவிட்டு இறைவனோடு அணுக்கத்தை பெறுவது, இபாதத்துகளோடு ஒரு மனிதர் இரண்டரை கலப்பது, இதுதான் ஏத்திகாஃபினுடைய பிரதானமான நோக்கம் என்று சொன்னேன். ஏன்னா லைலத்துல் கத்ரை அப்பதான் அடைய முடியும். அப்பதான் நாம் அந்த லைலத்துல் கத்ரை அடைவது என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்ப இதுதான் பிரதானமான நோக்கம். இந்த பிரதானமான நோக்கம் சிதையக்கூடிய அளவுக்கு நம்முடைய எந்த செயலும் ஏத்திகாஃபின் போது இருக்கக்கூடாது. இதை தயவு செய்து ஏத்திகாஃப் எங்கிருந்தாலும், எந்த பள்ளியில் இருந்தாலும் நாம் இந்த நடைமுறையை பேண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காகவே மக்களுடனான தொடர்பை குறைத்துக் கொண்டு உலக விவகாரங்களில் உள்ள தொடர்புகளை அவர்கள் முடிந்தவரை குறைத்துக் கொண்டு இபாதத்தில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே பள்ளிவாசல்ல கூடாரம் அடித்து தங்குவார்கள். கூடாரம் சொன்னால் அது துணியால் ஒரு கூடாரம் அமைக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்துக்குள்ள போய் தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஏன்னா கூட பல பேர் ஏத்திகாஃப் இருக்கலாம், அவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுவும் தவறு. எனவே முழுக்க முழுக்க நானும் என் இறைவனும் தனித்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவதுதான் ஏத்திகாஃபினுடைய நோக்கம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஏற்றார் போல தங்களுக்கென்று தனியாக ஒரு துணியால் ஒரு அறை மாதிரி கட்டிக்கொண்டு அதில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களும் மக்களை பார்க்க மாட்டார்கள், மக்களும் அவர்களை பார்க்க மாட்டார்கள். அப்படியான ஒரு அமைப்பில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏத்திகாஃபின் பெரும் பொழுதுகள் கழியும் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஒன்று.
இப்படி நாம் இருப்பதற்கு முயல வேண்டும். அதே நேரத்தில் யாராவது நம்மை சந்திக்க வந்தால் அல்லது நமக்கு பக்கத்திலே யாராவது ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அப்பொழுது ஏத்திகாஃபினுடைய பிரதானமான நோக்கம் அடிபடாமல் லேசு மாசாக பேசிக்கொள்வதில் மார்க்கம் எந்த தடையும் சொல்லவில்லை. அதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கும்போது அவர்களுடைய மனைவிமார் பள்ளிவாசலுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில விஷயங்களை பற்றி உரையாடி விட்டு போவார்கள். அப்போ முக்கியமான விஷயத்திற்காக ஏத்திகாஃப் இருப்பவர் வெளியில் உள்ளவர்களோடு பேசுவதில் தவறில்லை என்று இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் அந்த பேச்சு நம்மோடு ஏத்திகாஃப் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது பள்ளிவாசலுக்கு தொலை வந்திருக்கக்கூடிய மற்றவர்களுடைய இபாதத்திற்கு எந்த வகையிலும் இடரளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. மிக தாழ்வான குரலில் பேச வேண்டும், தேவையானதை மட்டும் பேச வேண்டும், முடிந்தவரை பேசி அவர்களை அனுப்பி எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அனுப்பி வைத்து விட வேண்டும். இந்த மாதிரியான நடைமுறையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏத்திகாஃபினுடைய வழிகாட்டலில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தோழர்களே, ஏத்திகாஃப் இருப்பவருடைய செயல்களை 3 வகையாக மார்க்கம் வகைப்படுத்துகிறது. ஒன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள், 2வது அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், 3வது அறவே தடுக்கப்பட்ட விஷயங்கள். மொத்தம் 3 வகையாக வகைப்படுத்துகிறது. அதில் ஏத்திகாஃப் இருப்பவர்கள் கண்டிப்பாக அல்லது விரும்பத்தக்க வகையில் செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னா முழுக்க இபாதத்துகள் தான். தொழுகையில் ஈடுபடுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, நல்ல விஷயங்களை படிப்பது, ஏதாவது கற்றல் கற்பித்தல் முயற்சியில் ஈடுபடுவது, இப்படியான நல்லறங்களில் ஈடுபடுவது, இது விரும்பத்தக்க அம்சம். கண்டிப்பாக இதுதான் ஏத்திகாஃபினுடைய சாரமே, இதுதான் ஏத்திகாஃபினுடைய வேரே இதுதான். இதை செய்வதற்குத்தான் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது வரவேற்கப்பட்ட அம்சம். 2வது ஏத்திகாஃப் இருப்பவருடைய செயல்களில் அனுமதிக்கப்பட்ட செயல்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி யாராவது வெளியாட்கள் ஒரு அவசியமான தேவைக்காக வந்திருக்கிறார்கள் அல்லது பக்கத்தில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக பேச வேண்டிய தேவை இருக்கிறது, இதை பேசிக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. லேசு மாசாக அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல், பள்ளிவாசலில் வழிபாட்டுக்காக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இடையூறு இல்லாமல் லேசு மாசாக பேசிக்கொள்வதில் மார்க்கம் தடை சொல்லவில்லை, அனுமதிக்கிறது. 3வது ஒன்று இருக்குது. இந்த 3வது ஒன்று தான் அறவே தவிர்க்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது. அது என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏத்திகாஃபினுடைய நோக்கத்திற்கு முரணான செயல்கள். உதாரணமாக பள்ளிவாசலுக்கு வெளியே போய் சுற்றி நிற்கிறது, கடகட்டிகளுக்கு போகிறது, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இதை அறவே தவிர்க்க வேண்டும். இதை ஒருவர் செய்தால் அவர் ஏத்திகாஃப் என்கின்ற அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து விட்டவர் ஆவார், முறித்து விட்டவர் ஆவார் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும். செல்போன் பயன்பாடு இது உமுமுல் பல்வா. இன்னைக்கு எல்லார்ட்டையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏத்திகாஃபுக்கு வரும்போது 1க்கு 2 செல்லை வேறு சில பேர் தூக்கிட்டு வந்துடுறாங்க. எப்போதும் ஒரு செல் வச்சிருக்கிறவங்க ஏத்திகாஃப் இருக்கும்போது 2 செல்லோட வந்துடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே வெளியில் இருந்தால் கூட அவர் அவ்வளோ வியாபாரம் பார்க்க மாட்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் பறக்கும், ஆளா பறக்கும். வியாபாரம் பேசுறது என்ன, விலை சொல்கிறது என்ன, அந்த என்ன அந்த இது அனுப்புறது எல்லாமே இங்கிருந்தே முடிஞ்சிடும். ஒரே கமாண்டாக தான் பறந்துக்கிட்டு இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம். செல்போன் பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பேசுவதற்கு எவ்வளவு அனுமதி இருக்கிறதோ அவ்வளவு அனுமதி தான் செல்போனில் பேசுவதற்கும் அனுமதி இருக்கிறது. நேரடியாக இருந்து கொண்டு ஒருவர் ஒரு வியாபாரத்தை முடிக்க முடியாதுல்ல, நேரடியாக கொடுக்கல் வாங்கல் ஈடுபட முடியாதுல்ல ஏத்திகாஃப் இருப்பவர். அதே போலத்தான் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு செல்போனில் வியாபாரத்தெல்லாம் முடிக்க முடியாது, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடாது, நீண்ட நேரம் அதில் பேசிக் கொண்டிருக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இங்கு வந்ததே உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹுவின் அணுக்கத்தை பெறுவது, அல்லாஹுவின் நெருக்கத்தில் கொஞ்ச நேரம் நாம் ஆசுவாசம் அடைவது, இதுதான் ஏத்திகாஃபினுடைய நோக்கம். அப்படிங்கும்போது அதற்கு முரணாக நீண்ட நேர செல்போன் பயன்பாடு என்பது அது கண்டிப்பாக ஏத்திகாஃபினுடைய அடிப்படை நோக்கத்தை கருக்கலைத்துவிடும், சிதைத்துவிடும்.
எனவே அருமையான தோழர்களே, இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சுட்டி காட்டணும். ஏத்திகாஃபில் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் தூங்கு மூஞ்சியாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் அப்படியே புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஏத்திகாஃப்னா பள்ளிவாசலில் உட்காந்துருக்கோம், சும்மா லேஸ் மாசாக இருந்தால் போதும்ட்டு. நல்லா என்ன செய்யணும், ட்ரெஸ் பண்ணணும், நல்ல தூய்மையாக ஹைஜீனாக இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கும்போது தூய்மையை அவர்கள் கடைபிடிப்பார்கள். எந்த அளவுக்கு தூய்மையை கடைபிடிப்பார்கள்? ஹதீஸில் வருது, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும், நான் என்னுடைய அறையில் வீட்டில் உட்கார்ந்திருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை என்னுடைய வீட்டுக்குள்ளே நீட்டுவார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவாரி சிக்கெடுத்து பேன் பார்த்து அவர்களுக்கு சீவி சிங்காரித்து விடுவேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், மாதவிடாய் பெண்ணுக்கு அவங்களுடைய கையில் தீட்டலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸிலிருந்து தெரிய வருது. நான் எதற்கு இந்த செய்தியை சொல்ல வரேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கும்போது இந்த தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால் தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஏத்திகாஃப் இருக்கும்போது உச்சபட்ச தூய்மையோடு இருப்பது, நல்ல அலங்காரம் செய்து கொள்வது, நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல வாசக திரவியங்கள் பூசிக்கொள்வது எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல்பாட்டிலிருந்து வழிகாட்டலாக வரும், சுன்னத்தாக வரும் என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இந்த விஷயத்தையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஏத்திகாஃப் இருக்கிறவங்க எப்போ வரணும் பள்ளிவாசலுக்கு, அதே மாதிரி ஏத்திகாஃபை முடிச்சுட்டு எப்போ பள்ளிவாசல் விட்டு போகணும், இது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதுதான், அதை தேடுவதுதான் இந்த ஏத்திகாஃபினுடைய பிரதானமான நோக்கம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஏத்திகாஃப் இருப்பது என்பது இதுதான் பிரதான நோக்கம் என்று சொன்னால், அந்த ஒற்றைப்படை இரவுகளுடைய தொடக்கத்திலேயே இங்கே வந்துவிட வேண்டும். 21வது இரவு இருக்குது பாருங்க, இந்த வருஷத்தினுடைய கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமை, சனி மாலை, ஞாயிறு, அதாவது ஞாயிறு மாலை திங்கள் இரவு, ஞாயிறு மாலை திங்கள் இரவு 21 அன்றைய சூரியன் மறைவதற்கு முன்பு பள்ளிவாசலுக்கு வந்துடணும். சுருக்கமாக சொல்றதா இருந்தால் அன்றைக்கு நோன்பு திறக்க பள்ளிவாசலுக்கு வந்துடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை இதுவாகத்தான் இருந்தது என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஏன்னா லைலத்துல் கத்ரை தேடுவதுதான் பிரதானமான நோக்கம் என்று சொன்னால், அந்த 21வது இரவுல இங்கே இருக்கணும். அதனுடைய கொஞ்ச நேரம் கூட என்ன செய்யக்கூடாது, ஏத்திகாஃப் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் அந்த 21வது இரவு வருவதற்கு முன், அந்த சூரியன் மறைவதற்கு முன்பே நாம் நோன்பு திறக்க இங்கே வந்துடணும். இது தொடக்கிற நேரம். முடிகிற நேரம் எது என்றால், எப்பொழுது பெருநாள் பிறை தென்படுகிறதோ, அது 29வது இருந்தாலும் சரிதான், 30வது இருந்தாலும் சரிதான், பெருநாள் பிறை தென்பட்டவுடன் அல்லது பெருநாள் செய்தி வந்தவுடன் ஏத்திகாஃபை முடித்துக் கொள்ளலாம். இருந்தாலும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய காலத்தில் சில அறிஞர்களை பார்த்திருக்கிறோம், அவர்கள் பெருநாளுடைய இரவையும் பள்ளிவாசலிலேயே ஏத்திகாஃபில் கழிப்பார்கள். பெருநாள் இரவையும் பள்ளிவாசலில் கழிப்பார்கள். மறுநாள் ஃபஜ்ரையும் பள்ளிவாசலில் தொழுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அந்த பள்ளிவாசலிலேயே பெருநாள் தொழுகை தொழுதுவிட்டு, அல்லது பக்கத்தில் வேறு எங்காவது திடலில் தொழுகை நடந்தால் அங்கே போய் தொழுதுவிட்டு அதை முடித்து விட்டுத்தான் வீட்டுக்கு செல்வார்கள். நல்லா கவனிக்கணும். பிற 21க்கு வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க பெருநாளுடைய இரவிலும் பள்ளிவாசல் இருந்துவிட்டு அன்று ஃபஜ்ர் தொழுதுவிட்டு, முடிந்தால் பெருநாள் தொழுகையும் தொழுதுவிட்டு அதற்கு பிறகுதான் வீட்டுக்கு போவார்கள். இந்த நடைமுறையை எங்களுடைய காலத்தில் பெரிய அறிஞர்களிடத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே நான் இதை உசிதமாக கருதுகிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆக அருமையான தோழர்களே, இந்த மாதிரியான நடைமுறைகளை நாம் பின்பற்றி நம்முடைய ஏத்திகாஃபை அமைத்துக் கொள்ளும் போது அது மிகவும் சாலச் சிறந்ததாக, நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக ஆகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக அருமையான தோழர்களே, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு அருமையான இரவு, அந்த இரவை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த 10 நாட்களில் நாம் அதிகமான முயற்சி எடுக்க வேண்டும். முடிந்த அளவு ஏத்திகாஃபினுடைய நியத்தை நாம் வைத்துக்கொண்டு இந்த காலகட்டத்தில் இந்த அமல்களில் நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த வருடம்
லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டவர்கள் என்று ஒரு பட்டியல் இருந்தால் அந்த பட்டியலில் நம் அனைவருடைய பெயரும் இன்ஷா அல்லாஹ் அதில் இடம்பெற வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.